கோவை கரடிமடை பகுதியில் நள்ளிரவில் மூதாட்டி யானை தாக்கிய காட்சி வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், இது எந்த பகுதி? தற்போது மூதாட்டியினுடைய நிலை என்னவாக உள்ளது? அபிநயா, கோவை கரடிமடை அருகே வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த 2 பெண்களை தாக்கி தூக்கி எறியும் காட்டு யானை வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. கடந்த சில தினங்களாக இரவு நேரங்களில் கோவை கரடிமடை, சீச்சிபாளையம், காலம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் காட்டு யானைகள் உலா வந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் நேற்று முன்தினம் நள்ளிரவு வனப்பகுதியிலிருந்து வெளியே வந்த ஒற்றை காட்டு யானை கரடிமடை பகுதியில் உள்ள வீட்டு வாசலில் உலா வந்து கொண்டிருந்தது. அங்கு தங்கி இருந்த 2 பெண்களை தாக்கியுள்ளது. பின்னர் அங்கிருந்த அரிசி மூட்டைகளை இழுத்துக் கொண்டு பெண்களை தாக்கியிருந்தது. பெண்கள் தொடர்ந்து சத்தமிட்டதால் காட்டு யானை அங்கிருந்து நகர்ந்து சென்ற நிலையில் காயமடைந்த 2 பெண்களை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். வீட்டில் வளாகத்துக்குள் யானைகள் அடிக்கடி உள்ளே புகுந்து அங்குள்ள அரிசிகளையும் மற்ற பொருட்களை சேதப்படுத்தி வருவது தொடர் கதையாகிவிட்டது. அதே நேரத்தில் 2 பெண்களை வந்து நேற்று முன்தினம் இரவு யானை தாக்கும் காட்சி தற்போது வீடியோ வைரலாகி வருகிறது. தாக்கும் போது கணேசா என்னை விட்டுவிடு என்ற அந்த பாட்டி அலறல் சத்தம் கேட்பது ரொம்ப வருத்தம் அளிக்கிறது. அதே நேரத்தில் கடந்த 10 நாட்களாக ஒற்றை காட்டு யானை அதே பகுதியில் முகாமிட்டு இருப்பது அனைத்து பொதுமக்களுக்கும் தெரியும். அதே நேரத்தில் வனத்துறையினர் சரியான ஆட்களை நியமித்து யானைகளை கண்காணித்து மலைப்பகுதியிலிருந்து வரக்கூடிய யானைகளை குடியிருப்பு பகுதிக்குள் வரவிடாமல் தடுக்க முயற்சி எடுக்கவில்லை என்று அப்பகுதியில் குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் இது போன்ற சம்பவம் நடக்கக்கூடாது என்று அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். ஆயா